தலை பெய்துமாறே. அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். ஓம் திருமூலர் திருவடிகள் போற்றி போற்றி. திருமந்திரம் 4ஆம் தந்திரம் 8வது அத்தியாயம் ஆதார ஆதேயத்தில் என்று நாம் 1241வது மந்திரம் சிந்திக்க இருக்கின்றோம். அது ஆதாரங்களாக இருக்கின்ற இந்த பிரம்மன், மால், உத்திரன், மகேஸ்வரன் இவங்கெல்லாம் கூட தலை மேல ஒடுங்கிதான் ஆகணும். அதோட இல்லாம சூரியன், சந்திரன், விண்மீன்கள் கூட 9 பேராக சேர்ந்து எல்லாரும் இந்த சிவன் சக்தியில் ஒடுங்கிதான் ஆக வேண்டும். அப்ப ஆதாரத்தோடு பிரணவ யோகமும் சேர்ந்து செய்யும் போது யோகிக்கு சிவப்பேறு தானாகவே வந்து வாய்க்கும்னு ஒரு காம்ப்ளெக்ஸான விஷயத்த சொல்ல முற்படுறதா நான் உணர்றேன். மிக்க நன்றி. பாருங்க கௌரி அம்மா, வணக்கம். நன்றிங்க. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஓம் நந்திய பெருமான் திருவடி போற்றி, ஓம் திருமூலர் திருவடி போற்றி, ஓம் நம சிவாய. மந்திரம் 1241. ஆம் அயன் மால் அரண் ஈசன் மாலாங்கதி ஓம் மயம் ஆகிய 9 ஒன்றிட தேமயன் நாளும் தெனாதென என்றிடும் மயமயமானது வந்து எய்தலாமே. அதுக்கான டிரான்ஸ்லேஷன்: The soul attaining bliss is compared to a shepherd bee drinking honey and singing tunefully. In Mooladhara is seated Brahma, in Swadhisthana Vishnu, in Manipura Rudra, and in Vishuddhi Maheshwara. The 9 states commence in Mooladhara and terminate in Dwadasandha. 12 fingers measures above the crown of the head. ஆமயன் மால் அரண் ஈசன் மாலாங்கதி. நம்ம 51 தேவியர்களை பற்றி பார்த்துட்டு வந்தோம் இல்லையா? 51 தேவியர்கள்னால நமக்கு ஆற்றல்கள் வருதுன்னு பார்த்தோம். நான் இந்த பாடலில் தேவர்களை சொல்கிறதா நான் பார்க்குறேன். 5 தேவர்கள் தான் முக்கியமாக 5 தொழில்களையும் செய்கிறதாவும் நம்ம ஆதாரத்தில் ஒவ்வொரு ஆதாரத்துலேயும் இருந்து பார்த்துட்டு வர்றதாகவும் பார்த்தோம். அதில் இப்போ மூலாதாரம்னா பிரம்மா சொல்கிறாங்க. அந்த நீர், நெருப்பு. மூலாதாரம்னா பூமி, நிலம். சுவாதிஷ்டானான்னு போனீங்கன்னா நீர், அங்கே விஷ்ணு. மணிப்புரானா ருத்ரர், நெருப்பு. அநாகதத்தில் மகேஸ்வரர், அவர் காற்று. இது இந்த கீழே இருக்க 4 ஆதாரங்களும் இந்த காற்றோட இருக்கிற வரைக்கும் தான். இதுக்கு மேலே இந்த அநாகத்தை தாண்டிட்டாலே எல்லாமே ஆகாய தத்துவத்துக்கு போயிடுவோம். நம்ம இப்போ இருக்கிறது இந்த ஆகாய தத்துவத்துக்கு இன்னும் நம்ம போகலை. இந்த 4 நிலை, 4 தேவர்களோட ஆட்சியில தான் நம்ம இருக்கிறோம். அப்போ இந்த பாட்டில் அந்த ஃபர்ஸ்ட் லைனில் இந்த 4 தேவர்களை மட்டும் சொல்லி இந்த நிலைமையில இருக்கிற நம்ம ஆகாய தத்துவத்தையும் நோக்கி போகணும். அந்த அநாகதத்தை தாண்டி சதாசிவம் அந்த தேவர் ஆகாயத்துக்கு, அந்த தேவருக்கு நம்ம போகணும்னா நம்ம அதுக்கு அப்படி போனால் நம்ம மயமயமானது எய்தலாமே. அந்த ஆகாய தத்துவத்தில் இருக்கும்போது நம்ம இந்த மாயையிலிருந்து மயமயமானது, அதான் ஆனந்த நிலை எய்தலாமே அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். ஓமயமாகிய 9 ஒன்றிட. நான் இங்கே இந்த அந்த அநாகத சக்கரத்துக்கு கீழே இருக்க 4 தேவர்களும் அதுக்கான வாயுக்கள், அந்த நான் வாயுக்களாக பார்க்குறேன். அல்ல ஆற்றல்களாகவும் பார்க்கலாம், இல்லை மற்ற தேவர்கள்லாவும் இருக்காங்களா. சந்திரன், சூரியன், சாமன், காமன், அந்த மாதிரி அந்த தேவர்களும் எல்லாருமே சேர்ந்து ஒன்றா இணைஞ்சு செய்யும்போது நமக்கு அந்த ஆனந்தன்றது கிடைக்கும். அதுக்கு இந்த 3வது வரியில தெனாதன என்றிடும் இருக்கு. அதுக்கு அர்த்தநாரியா கொஞ்சம் நல்லா சொன்னால் தெரியும் எனக்கு. அது மற்ற பதிகத்தில் பார்த்தா தேனீக்கள்
தேனை அருந்தும் போது வர இன்ப உணர்வுல தெனாதென என்று சொல்லும் அப்படின்ற மாதிரி தெனா தெனா என்று சொல்லுன்ற மாதிரி போட்டிருக்காங்க. அது தேனியோட அந்த இன்ப உணர்வு நமக்கு அந்த அளவுக்கு நம்ம ஆகாய தத்துவத்துல மேல ஏறி ஏறி போக போக நமக்கும் அந்த ஆனந்த நிலை அந்த எவ்வளவு அது ஆனந்தத்துல இருக்கோ அந்த மாதிரி நம்மளும் ஆனந்தத்துல இருக்கோன்ற மாதிரி போட்டிருக்காங்க. எனக்கு அது கரெக்ட் தானா அப்படிங்கிறது அதுல அது வேற ஏதோ அர்த்தம் அந்த இடத்துல இருக்குன்ற மாதிரி எனக்கு தோணுது. தேமயன்னா இன்ப வடிவன் போட்டிருந்தது. ஆனா இதுல நான் டோட்டலா என்ன புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா, இந்த 4 தத்துவம், இந்த கீழ்நிலை அந்த அநாகத வரைக்கும் இருக்கிற தத்துவத்துல இருந்து நம்ம ஆகாய தத்துவத்துக்கு விஷுதி அநாகதம் அந்த மாதிரி மேல போக போக போன பாட்டுல சமாதி சொன்னாங்க. அதாவது ஒரு மனம் ஒன்றி ஒரு நிலையை அடையும் போது ஒரு சமாதி நிலைக்கே உங்களை கூட்டு போகும் அப்படின்னு சொன்னாங்க. அதிலே நீங்க ஓம்மயமாகி இருக்கும்போது நீங்க ஆனந்த நிலையும் அடையலாம். அப்ப இந்த தேவர்கள், இந்த 4 தேவர்களோட அந்த ஆகாய தத்துவ தேவர்களும் சேரும்போது உங்களுக்கு ஆனந்த நிலை அடைய முடியும் அப்படின்றத நான் இங்க பாக்குறேன். அனைவருக்கும் நன்றி. வாங்கய்யா, அர்த்தநாரி ஐயா இருக்கீங்க, நீங்க வரீங்களாங்க ஐயா? பேசலாம், நீங்க பேசலாம். இதுக்கப்புறம் யாரும் இல்லையா கௌரி மேடம்? கிருத்திகா அம்மா இருக்காங்க, அவங்கள கூப்பிடுங்க. அவங்கதான் தெளிவா சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நான் சொல்றேன், ஏன்னா அவங்கள கேட்டுதான் நான் சொல்லுவேன், அதனாலதான். நன்றி. வாங்கம்மா. வணக்கம்மா. வாங்கம்மா கிருத்திகா அம்மா. வணக்கம் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய மந்திரத்துல என்னோட தெளிவுக்காக ஒரு முறை நான் வாசிச்சேன். 1241 ஆமயன் மாலர ஈசன் மாலாங்கதி ஓமயமாகிய 9 ஒன்றிட தேமயனாலும் தெனாதன என்றிடும் மாமயமானது வந்தெய்தலாமே அப்படின்னு சொல்றாங்க. நமக்கு இந்த இடம் தெரியும். ஆமையன் மாலரன் ஈசன் இந்த 4 பேரும் யாரு அப்படின்னு நமக்கு தெரியும். இத நம்ம முதல்ல இருந்து பார்த்துட்டு இருக்கோம். பிரம்மன், மால், உருத்திரன், மகேசன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நாள். ஆனா இடையில கடைசியில ஒரு வார்த்தை வருது. என்னன்னா மாலாங்கதி அப்படின்னு வருது. அந்த மாலாங்கதி அப்படிங்கிறத நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்னா, இந்த 4 நிலைகள் ஆக்சுவலா இந்த அயன் மால் அரண் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய ஈசன் என்று சொல்லக்கூடிய இந்த இடம் இந்த பதத்துக்கு நம்ம 4 நிலைகள்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். நம்ம எங்க இருக்கு இந்த மாலாங்கதியில் இருக்கக்கூடியது. மாலாங்கதி அப்படிங்கிறது இந்த உலகில் தொழில் படு நிலையில் இருக்கக்கூடியது. அதாவது இந்த அப்ப நம்ம உடல்ல இந்த உலகில் தொழில் படக்கூடிய இடத்துல இருக்கக்கூடியது என்னது? மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகதம் அப்படின்னு நம்ம 4 இடத்த நம்ம புரிஞ்சுக்கலாம். சோ இத்தகைய தொழில்படு நிலையில் இருக்கக்கூடிய இந்த ஸ்தானங்கள் இல்லைன்னா நிலைகள் அப்படின்னு நம்ம என்ன வேணா எடுத்துக்கலாம். ஓமயமாகிய அப்ப அந்த இடத்துல நம்ம ஓமயம்னா நமக்கு தெரியும், பிரணவத்துல ஏறும் பொழுது, பிரணவம் சேரும் பொழுது 9 ஒன்றும். அப்போ இந்த இடத்தோட சேரும் பொழுது யாரெல்லாம் நமக்கு கூட சேர்ந்துடுவாங்க அப்படின்னாக்க, இவங்களோட சூரிய, சந்திர, அக்னி, தாரகை இப்படி அத்தனை பேரும் ஒன்று போல் இணைந்து விட அப்படின்ற ஒரு கணக்கு வரலாம். இது நம்ம உரையாசிரியர்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். இப்ப இத நம்ம நம்மளுடைய ஸ்தானத்துல வச்சு பார்க்கணும். அப்போ இந்த 4 தொழில் படக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய ஆதாரங்களை நாம் பிரணவத்தினால் சுத்தி செய்ய, எத்தகைய பிரணவம் அந்த இடத்துலதான் நம்ம முன்னாடி இருக்கக்கூடிய பாடலையும் நம்ம கொண்டு வரணும். நம்ம அறிவோடும் அங்கே அடங்கிடலாமே அப்படின்னு, தேவியோடு எங்கனம் பேரறிவோடு அடங்குவது
அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம சொன்னோம் இல்லைங்களா? நேற்று பார்த்தோம். என்ன சொன்னோம்? நெறியதுவாய் நின்ற நேரிழையாளை பிஞகன் அப்படின்னு ஒரு வார்த்தையை பார்த்தோம். அந்த பிஞகனுக்கு என்ன பொருள், எதனால அந்த இடத்துல பிஞகன்கிற வார்த்தையை உபயோகம் பண்ணாரு அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? அப்ப அந்த அத்தகைய பேரறிவோடு ஒடுங்கி இருக்கும் பொழுது இங்கேயே அந்த மாலாங்கதிங்கிற வார்த்தையை உபயோகம் பண்றாரு. ஏன் உலகியலாக தொழில் படக்கூடிய இடங்கள்னு ஏன் சொல்ல வராரு அப்படின்னா, இந்த உடல்ல இருக்கோம் நம்ம. அந்த உடல் எத்தகைய நிலையில இருக்கு, தொழில் படக்கூடிய நிலையில தான் இருக்கு. நம்ம பேரறிவோடு அடங்குகிறோம். ஆனால் பேரறிவோடு அடங்கிய அந்த நிலையிலும் இந்த உடலை விட்டு நம்ம சமாதிக்கு போகல. இன்னும் தொழில் படக்கூடிய நிலையில தான் இருக்கும். அதனாலதான் இந்த இடத்துல ஆமையன், மாலரன், ஈசன் அப்படின்னு நம்ம இந்த 4 விஷயங்களையும் சொல்லி அவரவர்களுக்குரிய தொழிலை செய்யக்கூடிய நிலையில இருக்கிறோம் நம்ம. அந்த 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 இடம் நம்ம ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கணும். அதோட அப்படி இருக்கும் பொழுது என்ன நடக்குது அப்படின்னா, இந்த பேரறிவோடு அடங்கி இருக்கிறோம் பாத்தீங்களா? அறிவோடும் அங்கே அடங்கிடலாமே அப்படின்னு சொன்ன அந்த அறிவு இருக்கு பாத்தீங்களா? அப்படி இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா என்ன நடக்கும் அப்படின்னா, ஓமயமாகிய 9 ஒன்றிட அப்படின்னா இந்த 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 9மே ஒரு லயத்துல அந்த பிரணவத்துல அடங்கிடும். அப்போ நம்ம இது வரைக்கும் நான் இதை ஏற்கனவே முன்னாடி நான் குறிப்பிட்டிருக்கேன். என்ன குறிப்பிட்டிருக்கேன் அப்படின்னாக்கா, இந்த நம்ம எல்லாருமே நாதம் அப்படின்னு சொல்றத ஏதோ மணி அடிக்கிற மாதிரி இல்ல ட்ரம் வாசிக்கிற மாதிரி இருக்கு. 9 வகையான நாதங்கள் இருக்கு. அதெல்லாம் மனமோடு ஒன்றிய நிலை. ஆனா அதை தாண்டி நம்ம நாதத்துல லயிக்கும் பொழுது நம்மால் மிக தெளிவாக உணர முடியும். என்னென்ன அப்படின்னா, சீவிடு வண்டு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த அந்த இரவின் நிசப்தத்துல நம்ம கிடைக்கக்கூடிய அந்த சீவிடு வண்டோடைய ஒரு ரீங்காரம் போல் அந்த லயம் அமையும். அதுதான் உண்மை. அந்த அந்த அது ரொம்ப அந்த அந்த இடத்த பற்றி கொள்வது ரொம்ப கஷ்டம்லாம் நான் சொல்ல மாட்டேன். ஒரு மிகப்பெரிய ஜனத்திரள்ல கூட நம்மளால அந்த அந்த தன்மையை பற்றி கொள்ள முடியும். அந்த ரீங்காரத்தை பற்றி கொள்ள முடியும். அந்த ரீங்காரம் தான் இந்த பிரணவம் நம்முள்ளே முகிழ்ந்து இருக்கும் பொழுது நம்மால் அந்த ரீங்காரத்தை பற்றி கொள்ள முடியும். அததான் அந்த ரீங்காரம் எப்படி இருக்கும் அப்படின்னாக்க, தேமயமாலும் தெனாதனை என்றிடும் அப்படின்னா, அப்போ இனிமையை தரக்கூடிய அந்த வண்டினுடைய ரீங்காரத்தை போல மாமயமானது எய்தலாமே அப்படின்னு. அப்போ இந்த 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 உடல் அவர் என்ன சொல்றாருன்னு பாருங்க. ரொம்ப 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 சூட்சுமமான ஒரு விஷயம். என்ன சொல்றாரு அப்படின்னாக்க, நீ தேவியோடு ஒன்றிட்ட அப்படின்னா என்ன நடக்கும்? நம்ம என்ன நினைப்போம்? அப்படியே தியானத்துல மூழ்ந்துருவோம். நம்ம உலகியல் விஷயங்கள்ல இருந்து நகர்ந்துருவோம். ஏதோ அவங்க ஒரு காட்டுக்கு போயிடுவாங்க அப்படின்னு நம்ம நினைக்கலாம்ல. அப்படி எல்லாம் கிடையாது. நீ உன்னோட வேலையை செய்து கொண்டே இரு. எப்படி அப்படின்னா, ஒரு சைக்கிள் ஓட்டும் போது சைக்கிளோட பெடலை மிதிக்க மிதிக்க சைக்கிள் முன்னாடி ஓடிக்கிட்டே இருக்கும். ஆனா நம்ம கால் மிதிச்சுக்கிட்டே தான் இருப்போம். சைக்கிள் ஓடிக்கிட்டே தான் இருக்கும். நிக்க வேண்டிய இடத்துல நிற்போம், நின்னு வேலையை செய்வோம், வாங்குவோம், திருப்பி சைக்கிள்ல ஏறி திருப்பி கால் மிதிப்போம், திருப்பி வருவோம். அப்போ இந்த மாதிரி தேவியோடு இருக்கக்கூடிய அந்த நிலை. ஏன்னா தேவியே இயக்க வடிவானவள். அவள் சக்தி வடிவானவள். இந்த உலகியல் விஷயங்கள் நடக்கிறதுக்காகத்தான் அவளுடைய இயக்கம் நம்மளுடைய கண்களுக்கு தெரிகிறது. அப்ப அந்த மாதிரி அவளுடைய நீங்க பாத்தீங்கன்னா எந்த சாத்த உபாசகர்களும் நான் அப்படியே உட்கார்ந்துருக்கேன் உட்காரவே மாட்டாங்க. வேலை பார்த்துட்டே இருப்பாங்க. ஏதாவது ஒரு வேலை. அது கோயில் கட்டுவாங்க, இல்ல குளம் வெட்டுவாங்க, இல்லைன்னா பூஜை பண்ணுவாங்க, ஏதோ ஒண்ணு பண்ணுவாங்க. உலகியல் ரீதியா இருப்பாங்க. இன்ஃபேக்ட் சாத்த உபாசகர்கள் கணவன் மனைவியா இருந்து செய்யக்கூடிய அந்த பூஜைகள் நீங்க பாத்தீங்கன்னா, அநேக சாத்தோபாசகர்கள் கணவன் மனைவியாக தம்பதி சமேதரா இருந்துதான் அந்த பூஜைகள் எல்லாம் பண்ணுவாங்க. தீட்சை கொடுப்பாங்க. எல்லாமே அப்படிதான் பண்ணுவாங்க. ஏன்னா உலகியல் வேலை நடக்கணும். அந்த வேலை ரொம்ப நிறைவா
நடக்கணும். ஆனா ஊடுபாவு போல தேவியினுடைய அந்த இருப்பை உணர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அதனாலதான் இந்த இடத்துல சொல்றாங்க தேமயமாலும் ஜனாதன என்றிடும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அந்த உள்ளுக்குள்ள அந்த ரீங்காரத்தை சதா பற்றி கொள்ள வேண்டும். அப்படி பற்றி கொள்ள வேண்டும் என்பதை விட அங்கனம் பற்றி கொள்ள இயலும். அதனாலதான் மாமயமானது வந்த இதழாமே. அப்ப எதை வந்த இதழாம்? மாமயமானது. எது மாமயமானது அப்படின்னாக்க அந்த அந்த மயம் அப்படின்னா தன்மைன்னு வச்சுக்கலாம். மாமயம் அப்போ பெருந்தன்மையே வந்த இதெல்லாம். எத்தகைய பெருந்தன்மை? சிவசக்தியை நம்முள்ளே உள்வாங்கக்கூடிய அந்த தன்மை. எப்படி உள்வாங்குவது? நம்ம தியானத்துல இருந்தா கண்ணு மூடி அவளோடு பேர பிரபஞ்சத்தோடு இணைந்து இருக்கலாம். ஆனா நீ வேலை செய்ய சொல்றியே, அததான் சொல்ற ராமயன் மாலரன் ஈசன் மாலாங்கதி. அப்போ அந்த இடத்துல நீ என்ன வேலை செய்ய சொல்றியே, அப்ப என்ன பண்ணிட்டு என்ன நீ வேலை செய்ய? அதுக்குதான் நீ வந்திருக்க. இல்லைன்னா இந்த வேலையை செய்யறதுக்கு இன்னொரு பிறவி எடுப்ப. சோ நீ வேலை செய்யி. அந்த வேலை செய்யும் பொழுது என்ன செய்யி? அந்த ரீங்காரத்தை பற்றிக்கொள். எத்தகைய ரீங்காரம்? ஓம் உன்னுள் 9 நிலைகளிலும் நிரம்பி இருக்கும் பொழுது உன்னால் அனுபவிக்க பெறக்கூடிய அந்த ரீங்காரத்தை பற்றிக்கொள். அப்படி பற்றி கொள்ளும் பொழுது நீ மாமயமான நிலையை வந்து இதெல்லாம் அப்படின்னு சொல்லி நீ இயங்கு. ஆனா இயங்கும் பொழுது என்னோடு இயங்கு அப்படின்னு சொல்லி முருகனுக்கு சக்தி வேல் கொடுத்த மாதிரி நமக்கு ஒரு துருப்பை கொடுத்திருக்கிறார். நீ இந்த இடத்த பற்றி கொண்டு நீ வேலையை செய் அப்படின்னு சொல்றான். இது ரொம்ப எளிது, அதே சமயம் மிகவும் கடினமும் கூட. ஒரு தடவை நம்ம பற்றி எங்க இருந்தாலும் அதை பற்ற தேவி கிருபை கொடுத்துட்டானாக்க நம்மளால மிக எளிதாக அதை பற்றி கொள்ள முடியும் அப்படிங்கிறதுதான் உண்மை. அத்தகைய ஒரு துருப்பை, ஒரு வேலை, ஒரு சக்தியை திருமலை தேவி தருவாள் அப்படின்னு இங்க சொல்லி கொடுக்குறாங்க. ரொம்ப ரொம்ப அற்புதமான மிக சூட்சுமமான மந்திரம் இது. இதை உங்களோடு பகிர கிடைச்ச இந்த காலை வேலைக்கு பகிர்தலை எடுத்துக் கொள்கிறேன். நன்றிங்க அம்மா. ரொம்ப அழகான தெளிவான விளக்கம்மா. ரொம்ப நல்லா இருந்தது. நன்றி. விந்தியாம்மா வணக்கம்மா. வாங்கம்மா. அனைவருக்கும் வணக்கம். ஓம் சிவசக்தி போற்றி. ஓம் திருமூலரே போற்றி. 1241வது திருமந்திரம். ஐவரும் ஒன்றாய் அவள் அருளாலே. ஆம் அயன் மால் அரண் ஈசன் மாலாங்கதி ஓமயமாகிய 9 ஒன்றிடர் தேமய நாளும் தெனாதனி என்றிடும் மாமயமானது வந்து எய்தலாமே. பிரம்மன் அவரைத்தான் திருமூலர் அயன் என்று மந்திரத்தில் பதிவிட்டுள்ளார். மால் திருமாலை குறிக்கிறது. அரண் உத்திரன் மகேசன் ஈசன் ஆகிய இவர்கள் விருப்பம் நிறைவேற ஓம் எனும் பிரணவ வடிவான சிவத்தில் பிரம்மன், திருமால், ருத்திரன், மகேசன், சதாசிவன், சூரியன், சந்திரன், அக்னி, நட்சத்திரம் ஆகிய 9 ஒடுங்க சிவபரம்பொருள் திருவுள்ளம் கொள்ள தெனுண்ட வண்டினம் போல மாமாயை சிவசக்தி வடிவாய் விளங்கும். அருமையான இந்த திருமந்திரம் நம் வாழ்விற்கு வழிகாட்டுகிறது. தேமயம் என்ற சொல்லின் பொருள் இன்ப வடிவம். சிவசக்தி இன்ப வடிவம்தான். தெனாதென அது அசையா சொல்லியிருக்காரு. மாலாங்கதி சீவர்களின் செயல். நம்மளுடைய செயல் எப்படி இருக்கணும் அப்படின்னா, நம்ம எண்ணத்துல எப்போதும் சிவசக்தி நினைவு இருக்கணும். நம்மளுடைய சொல்லு அது ஓம் எனும் மந்திரத்தை சொல்லணும். சிவசக்திக்கான திருமந்திர பாடல்களை, தேவார திருவாசக பாடல்களை நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணும். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அவர்களுடைய எண்ணமும் அவர்களுக்கான அந்த மந்திரங்களை நம்ம உச்சரிக்கணும். வாழ்நாளெல்லாம் நற்செயல்களைத்தான் நம்ம செய்யணும். நமச்சிவாய அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா நன்மைகளை மட்டும்தான் சொல்லணும். இது நான் எப்போவுமே நினைப்பேன்.
வேற ஏதாவது எண்ணம் வந்தா நமச்சிவாய மந்திரம் சொல்ற நாம இப்படியெல்லாம் நினைக்கலாமா அப்படின்ட்டு அந்த எண்ணத்தை விட்டுருவேன். கழக வெளியீட்டுல இன்னும் கூடுதலான நல்ல கருத்துக்களை உரையாசிரியர் எழுதியிருக்காரு. திருவருள் ஆணை பெற்று தொழில் புரியும் அயன். இந்த திருமந்திர வகுப்புக்கு முன்பு நான் புரிஞ்சுக்கிட்டது படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல், இது தனித்தனி அப்படின்னு நினச்சிருக்கேன். அப்புறம்தான் இங்கே நம்ம தளத்துக்கு வந்த பிறகுதான் நிறைய படிக்கவும் அறிஞர் பெருமக்கள் தளத்தில் சொல்றதையும் கேட்டு நான் புரிஞ்சுக்கிட்டேன். இவங்க எல்லாருமே சிவசக்தி அருளால தான் பண்றாங்க அப்படின்னு. அதைத்தான் இங்க பதிவிட்டுள்ளார் பாருங்க. திருவருள் ஆணை பெற்று தொழில் புரியும் அயன் அரி, அரினா மால், அரண், ஆண்டான் என்னும் ஆறுயிர் இனமாம் இவர்கள் விரும்பும் நிலையினை அருளவும் மிகவும் சிறப்புத்தன்மை பொருந்திய 9 ஆற்றல்களும் ஒன்று கூடவும் தீரா இன்ப வடிவினனாகிய சிவபெருமான் திரு நோக்கம் கொண்டனன். சிவபெருமானுடைய அருள் நமக்கு எப்பவுமே உண்டுதான். நோக்கு அப்படின்னா உற்று பார்த்தல், பார்வை வேறு, நோக்கு வேறு. நோக்குங்கிறது முழுமையா ஒருத்தரை பத்தி நம்ம நல்லா சொல்லுவோம். திருநோக்கம் கொண்டனன் கொள்ளவே தென்னாதனா என தேனுண்ண வந்து மொய்க்கும் ஆறுயிர் வண்டினங்களின் நிலைக்களமாகிய ஒளி மெய் வடிவம் எய்திற்று என்பர். நமக்கு சிவபெருமான் ஆரோக்கியமான உடலை கொடுத்துருக்காரு. நாம தான் சிலர் பாழாக்கிறோம். அருமையான உடலை கொடுத்துருக்காரு. இந்த உடல் எவ்வளோ உயர்வு தெரியுமா? ஆனா அதை நாம சில சமயம் உணராம பாழாக்கிறோம். இந்த உடலுக்குள்ள உயிரை கொடுத்துருக்காரு. இது ஆறுயிர் பேருயிர், இன்னும் என்ன வார்த்தை சொன்னாலும் அடங்காது. அந்த உயிரா இருப்பவர் யார் அப்படின்னா சிவன் தான். அந்த அர்த்தத்தோட தான் இவங்க எழுதியிருக்காங்க. மெய் வடிவம் எய்திற்று என்பர். மால்னா விருப்பம். எனவே தூய மாயையின் கண் அயன் மால் முதலானோர் விரும்பும் நிலை வந்து கைகூடும். இங்கு கூறிய அயன் மால் அரண் ஆகிய மூவரும் ஆசான் மெய், அதாவது சுத்த வித்தையின் கண் உறைவோர் என்று பொருளை எழுதியுள்ளனர். தேமயம் அப்படின்னா இன்ப வடிவம். அருமையான சொல்லு. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். சிவ சிவ. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கம்மா, ரொம்ப அருமையா இருந்தது. உங்களோட அந்த கேட்குறதே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப அருமையா இருந்தது. நிறைய விஷயம் உங்கள்கிட்ட கற்றுக்குறோம்மா. ரொம்ப நன்றி. வாங்க அர்த்தநாரி ஐயா, வணக்கம். வணக்கம். கீழே அரண்கோ அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் இதுல ரொம்ப தேர்ந்தவர், ஆனா மேல வர்றதில்லை. அதே மாதிரி கேபிட்டல் வின்னு ஒருத்தர் இருக்காரு. அவரு தினந்தோறும் திருப்பதி போய் தரிசிக்கக்கூடியவர். இவங்கெல்லாம் கீழே இருக்காங்க. அப்புறம் ஆர் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு, செந்தில், செல்வா. எல்லாருக்கும் இன்னைக்கு வணக்கத்தை சொல்லிட்டு இந்த பாட்டுக்கான விளக்கத்துக்கு போலாம். இந்த விளக்கத்துக்கு போறதுக்கு முன்னாடி என்னன்னா, சொல்லுங்க. தியாகராஜன் ஐயா வந்திருக்காரு. ஐயா மேல வரீங்களா? நீங்க இன்வைட் கொடுக்குற, மேல வாங்க. நீங்க தொடருங்க. நான் சொன்னேன் அவ்வளவுதான். அவரும் இருக்கு, நீங்க தொடருங்க ஐயா. இல்ல, தியாகராஜன் சார் பாடிட்டாருன்னா ஈஸியா இருக்கும்னு பார்த்தா. சரி, ஏன்னா சரி, இப்ப இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, முதல்ல ஆமயன் அப்படின்னு இந்த பாட்டு தொடங்குது. ஆமயன் அப்படின்னா ஆ என்றால் உயிர். இந்த உயிருக்கு உயிரையும் உடலையும் இணைக்கக்கூடியவன் பிரம்மா. ஆனா உயிரையும் உடலையும் தனித்தனியா கூறு போடக்கூடியவன் யமன். அததான் அவனுக்கு கூற்றுவன் அப்படின்னு ஒரு பேர் இருக்கும். அபிராமி அந்தாதியோட 49வது பாட்டை பார்த்தீங்கன்னா தெரியும். 49வது பாட்டுல குரம்பைன்னா உடம்பு, குரம்பை அடுத்து குடிப்புக்க ஆவி வெங்கூற்றுக்கு இட்ட வரம்பை அடுத்து மருகும் அப்போது அப்படின்னு அபிராமி பட்டர் சொல்லியிருப்பாரு.
அந்த கூற்று அப்படின்னா யமன். ஏன்னா ரெண்டையும் தனித்தனியா கூறு போடுவான், அதனால அவனுக்கு கூற்றுவன் அப்படின்னு ஒரு பேரு இருக்கும். அது மாதிரி பார்க்கும்போது அயன் அப்படிங்கிறது பிரம்மாவை. அப்புறம் எல்லாம் சொல்லியாச்சு. இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு நம்ம எளிமையா பொருள் புரிஞ்சுக்கிறதுக்கு அபிராமி அந்தாதியோட 19வது பாடலோட 4வது வரியை நம்ம கொஞ்சம் பார்த்தா தெளிவா இருக்கும். அதுதான் நிறைவான வரி. கடைசின்னு சொல்லக்கூடாது, கடைசிங்கிறதுக்கு பதிலா நிறைவான அப்படின்னு சொல்லலாம். அந்த நிறைவான வரியில என்ன சொல்லுவாங்கன்னா, ஒளி நின்ற கோணங்கள் 9 9 அப்படின்னா முற்றுமை அப்படின்னு சொல்லுவாங்க கிராமர்ல. அது அவ்வளவுதான், 9 தான். அதனால 9 மேவி உறைபவளே, ஒளி நின்ற கோணங்கள் 9 மேவி உறைபவளே அப்படின்னு அபிராமி பட்டர் சொல்லியிருப்பாரு. அந்த 9 அப்படிங்கிறது தான் உயிர் அதாவது பசுவா மாறி அதுக்கப்புறம் உயிர் சிவசக்தியை அடைதல் அப்படிங்கிறது. இந்த சிவசக்தி அடையறதுக்கு முன்னாடி சிவசக்தியோட சேர்ந்துச்சுன்னா அது சிவகதி. ஏன்னா சிவசிவ என்றிட சிவசிவ என்ன சிவகதி தானே. இந்த சிவகதிக்கு இந்த ஆன்மா போறதுக்கு முன்னாடி இது ஒரு வடிவத்தை எடுக்கும். அந்த வடிவம் என்னன்னா அதுதான் இன்னைக்கு 2வது வரியில இருக்குது, ஓமயம் அப்படிங்கிறது. இந்த ஓமயம் அப்படிங்கிறத வள்ளலார் ஞானசரியினுடைய 6வது பாடல்ல சொல்லியிருப்பாரு. ஓமயவான் வடிவுடையார் உள்ளகத்தே நிறைந்த ஒரு பொருளை பெருங்கருணை உடைய பெரும் பதியை அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஓமயவான் வடிவுடையார் உள்ளகத்தே நிறைந்த ஒரு பொருளை பெருங்கருணை உடைய பெரும் பதியை அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அப்புறம் அருட்பெருஞ்சோதி அகவல்ல ஓமய திருவுரு உவப்புடன் அளித்தெனக்கு ஆமயம் தவிர்த்தருள் அருட்பெருஞ்சோதி. ஆமயம் அப்படின்னு சொன்னா இந்த உலகத்துல பிறந்து நம்ம அடையக்கூடிய இன்ப துன்பங்களை குறிக்கிறது தான் ஆமயம் அப்படின்னு. அது குணங்குடி மஸ்தான் சாஹிப் கூட நிராமய கண்ணி அப்படின்னு அவருடைய பாடல்ல சொல்லியிருப்பாரு. அதான் அந்த ஆமயம் அப்படி. அது இந்த உலகத்துல இருக்கக்கூடிய இன்ப துன்பத்துல இருந்து நம்ம போனோம் அப்படின்னா நம்ம இந்த உயிர் அடைய வேண்டிய வடிவம் என்னன்னா ஓமய உரு. ஓம் அப்படிங்கிற அந்த பிரணவமா இந்த உசுரை நம்ம மேல கொண்டு போயிடணும். அதனாலதான் அந்த ஓமயம் அப்படிங்கிறது. அந்த ஓமயம் அப்படின்னு வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் இந்த உசுறு என்ன ஆகும்னா தேனியா மாறிடும். இந்த தேன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த தேன் அப்படிங்கிற ஒரு சொல் இருக்கு பாருங்க, இத குறிலா மாத்தினீங்கன்னா தென் அப்படின்னு வந்துடும். தென் அப்படின்னா அழகான அப்படின்னு அர்த்தம். அது மாதிரி இந்த அந்த ஓமயம் அப்படிங்கிற அந்த ஓம் அந்த பிரணவத்தன்மை ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் இயற்கையாவே நமக்கு எல்லாமே கேட்கும். அது அந்த ஒரு இடத்துல சொல்லியிருப்பாருங்க, ஒரு 14 விதமான ஒலி சொல்லியிருப்பார்ல, அந்த ஒலி எல்லாமே நமக்கு இயல்பாவே கேட்கும் அப்படிங்கிறது. ஒன்றும் இல்லைங்க, ஒரு பெரிய வெடி வெடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த வெடியை கேட்ட உடனே காதுக்குள்ள ஒரு சவுண்டு வரும். அந்த சவுண்டை நம்ம என்னவா நினைக்கணும் அப்படின்னா, காதுக்குள்ள போய் ஓம்னு கேக்குது அப்படின்னு தான் நினைக்கணும். ஆனா எல்லாரும் வேற மாதிரி நினைப்பாங்க. ஆனா நம்ம என்ன கேட்கணும்னா, ஒரு பெரிய வெடி வெடிச்ச உடனே காதுக்குள்ள ஒரு சத்தம் வரும். அந்த சத்தத்தை ஓம் அப்படிதான் நம்ம காதுக்குள்ள கேக்குது அப்படின்னு நினைச்சோம்னா அந்த வெடியால வரக்கூடிய அந்த ஆபத்தும் நமக்கு வராது அப்படிங்கிறது. எப்பவுமே ஒரு விஷயம் மட்டும் உங்களுக்கு சொல்றேன், அந்த ஓம் அப்படிங்கிற ஒரு சிந்தனை யாருக்கு இருக்குதோ அவங்களுக்கு 2 10 வராதுங்க, 2 அத்து வராது. ஒண்ணு ஆபத்து வராது, விபத்து வராது. அப்படி வந்தா கூட அதுல இருந்து அவங்க எந்த விதமான சிக்கலும் இல்லாம அதுல இருந்து தப்பிச்சிருவாங்க. அதனால எப்பவுமே சிவ சிந்தனை அப்படிங்கிறது என்னன்னா அந்த ஓம் அப்படிங்கிற ஒரு சிந்தனை தான். பிரேக் போட்டா கூட, இந்த வண்டியில பிரேக் போட்டா கூட நான் ஓம் அப்படின்னு தான் சொல்லுவேன். அது சின்ன வயசுல இருந்து
அந்த பழக்கம். அதனால இதுல என்னன்னா 3 பிரிவா பிரிச்சுக்கணுங்க. 9 அப்படின்னு சொல்றத 3ஆ பிரிச்சுக்கணும். கீழே 4. அந்த கீழே அப்படிங்கிறது தான் மாலாங்கதி அப்படின்னு சொல்லுவாங்க. மால் அப்படின்னா மயக்கம் அப்படின்னு ஒரு பொருள் இருக்கும். அதனால இந்த உலகத்துல மயங்குவது, அப்புறம் தெளிவடைவது, அப்புறம் இயங்குவது, அது மாதிரிலாம் நிறைய தன்மைகள் இருக்குல்ல. அது மாதிரி 4. அதுக்கப்புறம் மேல ஒரு 4. அது வந்து சக்தி, சிவம், விந்து, நாதம். அது 4. அப்ப கீழே 4, மேல 4, நடுவுல இருக்கிறது சதாசிவம் அப்படிங்கிறது. அப்ப நம்ம ஆகாயத்துக்கு ஆகாயம் அப்படிங்கிறது வந்து சதாசிவத்தோட வடிவம் அப்படிங்கிறது. நம்ம எங்க போய் எந்த கடவுளை எப்படி வணங்கினாலும் அந்த வழிபாடு அப்படிங்கிறது சதாசிவத்துக்கு தான் போகும் அப்படிங்கிறது. இப்ப இதுக்கு ஒரு உதாரணமா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கலாம். மழைத்துளி மண்ணுல விழுந்தாலும் நம்ம உடம்புல இருந்து நீர் எங்க கீழே விழுந்தாலும் அது கடைசியா போய் சேர்ற இடம் வந்து கடல். அது மாதிரி கடல்ல போய் சேர்ந்த பிறகு அது மேகமாயி மேல போய் கண்டிப்பா சேரும், ஆகாயத்துக்கு போய் சேரும். நம்ம எவ்வளவோ பண்றோம், சளி, சிறுநீர், இது மாதிரி என்னென்னவோ பண்றோம். அவ்வளவும் கடல்ல போய் மறுபடியும் அது மேகமாயி மேல போய் நல்ல நீரா வர மாதிரி இந்த உசுறு வந்து மேல போய் சிவகதிக்கு போயிடுச்சுன்னா மறுபடியும் அது வந்து நல்ல இந்த உலகத்துக்கு நன்மை செய்யக்கூடிய ஒரு ஆத்மாவா திரும்ப, அதாவது அந்த இயற்கையா பார்த்து அனுப்பினால் வரும். அதனாலதான் வள்ளல் பெருமான் சொல்வாரு, வருவிக்க உற்றேன் அப்படின்னு. நான் பிறக்கல, வருவிக்க உற்றேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அது மாதிரி ஒரு விஷயம் இருக்கும். அதனால வந்து இந்த அப்பர் பெருமான் சொல்லும் போது இந்த 7 கடல் மண்ணை என்னாலும் எண்ணிடலாமா, ஆனா இந்திர பதவி பெற்றவர்களை எண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அப்புறம் எண்ணில் கோடி பிரம்மாக்கள் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அப்புறம் அப்பர் காலம் வரைக்கும் 6 கோடி நாரணன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அது மாதிரி ஒருத்தருக்கும் ஒரு அளவு சொல்லியிருப்பாரு. அதுல இந்த பிரம்மா, அதுக்கப்புறம் திருமால், ருத்ரன், மகேஸ்வரன், இது வரைக்கும் இருக்கிறது வந்து பதவியை தவிர நபர் கிடையாது. இப்ப இந்தியா சுதந்திரம் வாங்கின பிறகு எத்தனை பேர் பிரதமர் ஆயிருக்காங்க பாருங்க. அதுல 3 பேர் பிரதமரா இருக்கும் போதே இறந்து போனாங்க. நேருஜி, லால் பகதூர் சாஸ்திரி, இந்திரா அம்மையார். 3 பேர் பிரதமரா இருக்கும் போதே இறந்து போனாங்க. ஆனா அதுக்கப்புறம் பிரதமர் வந்துட்டாங்க. அது மாதிரி பிரதமருங்கிறவங்க வந்துகிட்டே தான் இருப்பாங்க. அது மாதிரி இந்த உலகத்துல ஆன்மா நல்ல ஓமய திருவுரு அடைஞ்சிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அவங்களே பிரம்மாவாவும் ஆகலாம், அவங்களே திருமாலாவும் ஆகலாம், அவங்களே ருத்ரனா மகேஸ்வரனாவும் ஆகலாம். அந்த தன்மையை வந்து சைவ தெளிவா சொல்லியிருப்பாங்க. கடைசியா என்ன ஆகும் அப்படின்னா அந்த மாமயம், அது கௌரி அம்மாவோட புத்தகத்துல மட்டும் எப்படி மயமயம்னு இருந்தது அப்படின்னு தெரியல. மாமயம் அப்படின்னா மா அப்படின்னா பெருமை அப்படின்னு ஒரு பொருள் இருக்கும். ஏன்னா அந்த கல்யாணத்துல நம்ம மாப்பிள்ளை அப்படின்னு சொல்றோம்ல, அப்ப அவர் ஒருத்தர் தான் மாப்பிள்ளையா இருப்பார். அந்த பெருமை மா அப்படிங்கிறது. அப்புறம் மானா திருமகளை குறிக்கக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா அது வாக்குண்டாம் நல்ல மனம் உண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது மாதிரி அந்த அந்த தன்மை, அந்த இறைத்தன்மை அடையிறதுக்கான வழியை இந்த 1241வது பாடல் சொல்லுது. நம்ம இன்னும் சிந்திச்சு நம்ம வந்து அந்த கருணை வடிவம் அப்படிங்கிற அந்த சிவசக்தியோட போய் இந்த உயிர் வந்து சேரணும். அங்க இப்ப உயிர் வந்து சிங்கிளா இருக்குது, அங்க போய் மிங்கிள் ஆகணும். மிங்கிள் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் பிறப்பு கிடையாது. ஆனா இயற்கையா பார்த்து பூமிக்கு அனுப்பினால், இப்ப சுந்தரர் அனுப்புச்சுல்ல, திருத்தொண்டர் திருத்தொகை பாடுறதுக்காக போ அப்படின்னு அனுப்பின மாதிரி அவரு அனுப்பும் போதே இறைவன் சொல்லிதான் அனுப்புவாரு. மண்மேல் வேட்கை தீர விளையாடு அப்படின்னு சொல்வாரு. அப்புறம் எப்படி விளையாடுறதுன்னு என்னை சொற்றமிழால் பாடு அப்படின்னுவாரு. அது மாதிரி வந்து இயற்கையா பார்த்து இந்த சிவகதியில இருக்கிற அந்த ஆன்மாவை பிறவிக்கு அனுப்பினா அந்த ஆன்மா இங்க வரும். அது எந்த வேலைக்காக வருதோ
அந்த வேலை முடிஞ்ச உடனே திரும்ப சிவகதிக்கே போயிடும். அதுதான் அந்த தன்மையை, அதாவது பிறவி இல்லாத தன்மையை, இரவா இன்ப அன்பு வேண்டி பின் வேண்டுகின்றார் பிறவாமை வேண்டும், மீண்டும் பிறப்பு உண்டேல் உன்னை என்றும் மறவாமை வேண்டும், இன்னும் வேண்டும் அறவா நீ பாடும்போது உன் அடியின் கீழ் இருக்க அப்படின்னு காரைக்காலம்மையார் வேண்ட மாதிரி நாமும் வேண்டுவோம். திருவள்ளுவரும் சொல்வார், வேண்டுங்கால் வேண்டும் பிறவாமை. நீங்க ஏதாவது கடவுள்கிட்ட வேண்டணும், அப்படி வேண்ட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா வேண்டத்தக்கதை அறிவோயினி வேண்ட முழுதும் தருவோயினி அப்படின்னு மாணிக்க வாசகர் சொல்லியிருக்காரு. நம்ம வேண்டணுங்கிற தேவை இல்லை. ஆனா நம்ம உலகியல்ல சில நேரங்கள்ல வேண்டுறோம் நம்மையே மறந்து. அப்படி வேண்டினால் முதல்ல வேண்டது வேண்டுங்கால் வேண்டும் பிறவாமை அப்படின்னு பொதுமறைன்னு சொல்லக்கூடிய திருக்குறள்லயே இந்த விஷயம் இருக்குதுங்க. வேண்டுங்கால் வேண்டும் பிறவாமை அப்படிங்கிறது. நாமும் அது மாதிரி பிறவாமையை வேண்டுவோம். பிறவாமை வேணா கண்டிப்பா நமக்கு கிடைக்கக்கூடியது சிவகதி அப்படிங்கிறத சொல்லிக்கிறார். அந்த சிவகதிக்கு போயிடுத்தோம்னா அதுக்கப்புறம் நம்ம ரொம்ப இன்பமா இருப்போம் அப்படிங்கிறது தான். அதுக்கு ஒரே ஒரு வரி இருக்குங்க. திருப்பாவையில 3வது பாட்டுல பூங்குவலை போதில் பொறிவண்டு கண்படுப்ப. இதுக்கான விளக்கம் பாருங்க. ஆனா இதுக்கு சொன்னா டைம் ஆயிடும். நன்றி, வணக்கம். நன்றிங்கய்யா, ரொம்ப அருமையா இருந்தது. நான் அந்த மாமயமானதான் என் புக்லயும் இருக்கு. நான் என்ன நினைச்சேன்னா மாயையிலிருந்து மாமயம்ன்றது மயமயமா போறதுன்ற மாதிரி எனக்கு வார்த்தையில வச்சு நான் சொல்லிட்டேன். ஆனா புக்ல மாமயம் தான் இருக்கு. தவறா இருந்தா மன்னிக்கணும். ரொம்ப நன்றிங்கய்யா, அருமையான விளக்கம். வேற யாருக்காவது ஏதாவது கருத்துகள், கேள்விகள் ஏதாவது இருக்குங்களா? ஓகே, என்னங்கய்யா? தியாகராஜன் வராரா கேளுங்க. தியாகராஜன் ஐயா, சரிங்கய்யா. சரி, தளத்தை நிறைவு செஞ்சுக்கலாம்னு நினைக்கிறேன். நன்றி, அனைவருக்கும் நன்றி. நன்றி.